நெல்லை மாநகராட்சி உதவி பொறியாளர் லெனின் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். வருமானத்திற்கு அதிகமாக மனைவி பெயரில் 3,59,00,000 ரூபாய் சொத்து வாங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்த நிலையில் அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். ராமசுந்தரம், விவகாரத்தின் முழு பின்னணி என்ன, விவரிங்க. நெல்லை மாநகராட்சியுடைய உதவி பொறியாளராக இருப்பவர் லெனின். இவர் பல ஆண்டுகளாக நெல்லை மாநகராட்சி பகுதியில உதவி பொறியாளர் பணியை மேற்கொண்டு வருகிறார். இவர் மீது பல்வேறு பகுதிகளில் இருந்து சொத்து வாங்கியதாக குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து எழுந்து வந்த நிலையில தூத்துக்குடி லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாருக்கு ஒரு புகார் ஒன்றும் சென்றிருக்கிறது. அந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் தற்போது வழக்கு பதிவு ஒன்றை செய்திருக்கிறார்கள். அந்த வழக்கு அதாவது உதவி பொறியாளர் லெனின் மற்றும் அவரது மனைவி பெயரான சொத்துக்கள் விவகாரம் தொடர்பான விசாரணை நடத்தப்பட்டதில் அதிக அளவிலான சொத்துக்கள் வருமானத்தை மீறிய அதிக அளவிலான சொத்துக்கள் பெற்றிருப்பது தெரிய வந்ததை தொடர்ந்து வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருப்பதாக முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மேலும் அவர்களது மகள் மற்றும் மகன் ஆகியோரை படிக்க வைக்கக்கூடிய இடத்திற்கும் அதிகமான செலவு செய்து பணத்தை படிக்க வைத்திருப்பதாகவும் அந்த புகாரில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த முதல் தகவல் அறிக்கையில் குறிப்பிட்டிருக்கிறார்கள். 3,59,00,000 மதிப்பிலான சொத்துக்கள் வரம்பை மீறி, அதாவது 2018 ஆண்டுக்கு பிறகு சொத்தின் வருவாயின் வரம்பை மீறி பெற்றிருப்பதாக அந்த புகார் எழுப்பப்பட்ட நிலையில தற்போது தூத்துக்குடி மாவட்ட லஞ்ச ஒழிப்புத்துறை காவல் ஆய்வாளரின் புகாரின் அடிப்படையில் அந்த வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமசுந்தரம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.